சென்ற கோடையில் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். நம்ம வைத்த மல்லிகை செடிகள் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட என்னுடைய இடுப்பு அளவுக்கு வந்துட்டுது. இடுப்பை தாண்டியே வந்துட்டுது. அப்பப்போ கவாத்து பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறதால நமக்கு பூக்கள் அது வாட்டுக்கு எவ்வளவு பூ பூக்க முடியுமோ அவ்வளோ பூ பூத்து தள்ளும். இந்த கோடை விடுமுறையில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நமக்கு பொழுதுபோக்காக இருக்கும். அந்த பார்த்திங்களா மல்லிகைப்பூ, ஒவ்வொரு பூவும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் நம்ம எந்த உரமும் வைக்கிறதில்ல, சாணி உரம் மட்டும்தான், செயற்கை உரங்கள் எதுவுமே வைக்கிறதில்ல. இந்த பூ மலர்ந்த உடனே மணக்கிற மனம் இருக்குது பார்த்திங்களா. இது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறதால உள்ளே போய் பூச்சிகள் உட்காந்துக்கிடும்னு சொல்கிறாங்க. இன்னை வரைக்கும் நான் கண்ணால் பார்த்ததில்ல பூச்சிகளை. ரொம்ப கவனமாக தான் வேலை பார்க்கணும். மல்லிகை செடி வச்சுருக்கோமே அப்படின்ட்டு என்ன பண்ணிடக்கூடாது, உள்ளுக்குள்ளே போய் ரொம்ப கவனமாக வேலை பார்க்கணும். இந்த மல்லிகை ஒவ்வொரு பூவையும் மொட்டையும் பறிக்கும்போது நான் ஒரு தியானம் மாதிரி ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் பூக்கள் முழுவதையும் பறித்து முடிப்பேன். அது பலன் கிடைக்கோ கிடைக்கலையோ நமக்கு ஒரு தியான முறையாக அமைஞ்சு கொடுமே அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நான் ஓம் நமச்சிவாய சொல்ல சொல்ல பூக்கள் அதிகமாக பூக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். இதை விற்கிறீங்களா அப்படின்னா இதுக்கெல்லாம் விற்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு நிறைய கிடையாது. வீட்டில் 4 பெண் குழந்தைகள் இருக்குன்னா 4 பெண் குழந்தைகளுக்கும் இந்த பூவை கட்டி கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம். இப்போ பூக்களெல்லாம் பிள்ளைகளே கட்டிக்கிடுவாங்க. நம்ம பறித்து கொடுக்குறதோட நம்ம வேலை முடிஞ்சுது. மொத்தத்தில் 2 மல்லிகை செடி தான் வச்சோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 மல்லிகை செடி வந்த மாதிரி ஆயிட்டுது. இதுக்கெல்லாம் நம்ம தண்ணீர் பாய்க்கிறது தான் பெரிய சிரமமாக இருக்குது கோடையில். நம்மகிட்ட கிடக்கக்கூடிய போர் அந்தளவுக்கு வசதி இல்லை. ஆனாலும் நான் என்ன பண்ணிடுறேன்னா சாயங்கால நேரம் லேசாக ஓஸ் மூலமாக தண்ணீர் போட்டு விட்டுறது. அதை உயிரை காப்பாற்றிட்டா போதும். அடுத்து வரக்கூடிய சாரல் மழை நமக்கு அதிக பலன் தரக்கூடிய மாதமாக அமையும். ஜூன் மாதம் இந்த சாரல் மழை காலத்துக்கு எய்ம் பண்ணி இப்போ சில மல்லிகை பதியனை எடுத்துடலாம். மல்லிகை பதியன் எப்படி விழுந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கொப்புகள் கீழே சரிஞ்சு கிடக்கு பார்த்திங்களா. இந்த சரிஞ்சு கிடக்குது அப்படியே வேர் விட்டுரும். வேர் விட்ட உடனே அதை வீணாக்காமல் இந்த இருக்கு பாருங்கள், இதில் ஒரு சரிஞ்ச கொப்பு, இந்த கொப்பை அப்படியே நம்ம விட்டுட்டோம். இப்போ அது ஒரு பதியன் ஆகிட்டுது. இந்த பாருங்கள், இந்த பதியனெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏப்ரல் மேயில் கொஞ்சம் தண்ணி விட்டு வளர்த்துக்கிட்டு ஜூன் ஜூலை சாரல் மழை காலத்தில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் மல்லிகை தோட்டத்தை. மல்லிகை கன்று ஒரு கன்று கூட நம்ம விலைக்கு வாங்கலை. இதில் பெருக்கின கன்று பூராமே ஒரே ஒரு கண்ணை வச்சு தான் இவ்வளவு கண்ணையும் உருவாக்கியிருக்கோம். உழைப்பின் வாரா உறுதியும் உழவோ அப்படிங்கிறதுக்கு நம்ம விவசாயத்தை தான் உதாரணமாக சொல்லலாம். என்ன பெரிய தொழில் மாதிரி அதிக லாபம் இருக்காது. எத்தனை கோடி இருந்தாலும் இதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அந்த கோடிகளில் கிடைக்காது. உங்களை மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.